2025லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு புத்தம் புது தமிழ் திரைப்படமான இஎம்ஐ திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இஎம்ஐ அப்படிங்கிற ஒன்று ஒருத்தவங்களோட லைஃப்பில் எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்ஸை உண்டாக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட கான்செப்டே. இதில் படத்தோட ஹீரோ வந்து ஒரு சின்ன மாங்காய் ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த வேலை அவருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லைனாலும் அந்த வேலையில் ஜாயின் ஆகக்கூடிய நம்ம ஹீரோயின் ஷாய் தனியா தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபேக்ட்ரியில் வந்து வேலை செய்ய வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு காதல் உண்டாகுது. இதுக்கு இடையில நம்ம ஹீரோ இஎம்ஐக்கு மேலே இஎம்ஐயாக பைக்குக்கு ஒரு இஎம்ஐ, காருக்கு ஒரு இஎம்ஐன்னு சொல்லி அடுத்தடுத்து இஎம்ஐயாக வாங்கிடுறாரு. ஹீரோயினோட வீட்டில் வந்து இஎம்ஐ வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனாலே நம்ம ஹீரோயினை கட்டி கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் காதலிக்கிறத எப்படியோ அவங்க அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த இஎம்ஐனால இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறதான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பிளாட் தான். அந்த படம் கண்டிப்பாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த படம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது, எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை போக போகுது அப்படிங்கிறத அவங்களால ஸ்டார்டிங்லேயே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த கேஸ்டிங்ஸை வச்சு அது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் எல்லாமே பழசாக தான் இருக்குது. முக்கியமாக படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் விறுவிறுப்பான ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் அவங்க கொடுக்க தவறிட்டாங்க. படத்தில் கேஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ப்ராப்பராக செட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சாய் தனியா வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பெருசாக அவங்களுக்கு இம்பார்ட்டண்டான ரோல்லாம் இல்லை. ஸோ மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சில வசனங்கள் பேசுகிறாங்க. பட் ஹீரோவுக்கு தான் மேஜரான ரோலு. ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக தேவைப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் இந்த படத்தோட ஹீரோ தான் இந்த படத்தோட டேரக்டரும் கூட. ஸோ கொஞ்சம் 2 ஒர்க்கும் சேர்த்து பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராப்பரான ஒரு ஆக்டிங் இந்த படத்தில் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் என்டையர் இந்த மூவிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம், இந்த இஎம்ஐங்கிற விஷயத்தினால எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இந்த மிடில் கிளாஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கான்செப்ட்டு. அதை கடைசியாக கிளைமேக்ஸில் எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்க முடியுமோ அதை நல்லாவே புரிய வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு 1 டைம் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆவரேஜ் டு வாட்ச் தான். ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு பெட்டர் டு வாட்சாக இருக்கும். இப்போ பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜ் டு வாட்ச் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு ஃபேமிலி வாட்சபிள்.